என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தான். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி அது. ஆனால் அந்த மகிழ்ச்சி வாழ்வில் தொடர வேண்டுமானால் அந்த திருமணம் இரு மனங்களின் சங்கமமாகவும் இரு உடல் ஓர் உயிர் போலவும் இருக்க வேண்டும். அப்படி நடக்கிறதா வென்றால் அநேக திருமணங்களில் இல்லை. பல திருமணங்கள் திருமணம் என்றாலே என்ன என்று அறியாத வயதில், அதாவது 2 அல்லது 3 வயதில் திருமணம் செய்கிறார்கள் அல்லது திருமணத்துக்கு நிச்சயித்து விடுகிறார்கள். ஏன் இந்த கொடுமை? 1000 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் பல யுத்தங்கள் நடந்தன. பெண்கள், குறிப்பாக குழந்தைகள் மிகவும் சீர்குலைக்கப்பட்டனர். இதிலிருந்து பாதுகாக்கவும் மத சடங்காகவும் நடந்தது. ஆனால் இந்த நவீன யுகத்தில் கூட இது பல இடங்களில் கலாச்சாரமாக இருப்பது வேதனை அளிக்கிறது. மேலும் குடும்பத்தின் வறுமை மற்றும் குழந்தையின் எதிர்காலத்தை குறித்த பயம், வரதட்சணை போன்றவையும் இதற்கு காரணம். குழந்தை திருமணங்கள் இந்தியாவில் தான் அதிகம் நடப்பதாக யுனிசெஃப் கூறுகிறது. அதாவது 3 1 பங்கு திருமணம் இந்தியாவில் நடக்கிறதாம். 2001ஆம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின்படி 18 வயதிற்கு முன்பாக திருமணம் முடித்தவர்கள் பீகாரில் 58.9%, ராஜஸ்தானில் 55.5%, மேற்கு வங்காளத்தில் 54.9%, உத்தரப்பிரதேசத்தில் 53.8%, மத்திய பிரதேசத்தில் 53.2%, கர்நாடகாவில் 39.3%, ஜம்மு காஷ்மீரில் 3.4%, ஏன் கல்வியறிவு மிக்க மாநிலமான கேரளாவில் கூட 0.1% ஆகும். மேலும் 3 லட்சம் பெண்கள் 15 வயதிற்கு முன்பாகவே குறைந்தது ஒரு குழந்தையை பெற்றவர்கள். மேலும் அந்த கணக்கெடுப்பு கூறும்போது 65% பெண்கள் 18 வயதில் திருமணம் முடித்தவர்கள் என கூறுகிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தின் அறிக்கையின்படி திருமணம் முடிக்கும் 5 பெண்ணில் 1க்கும் மேற்பட்டவர்கள் 16 வயதுக்கு முன்பாகவே முடிக்கிறார்கள். அதாவது 48.4% பேர் 18 வயதிற்கும் முன்பாகவே முடிப்பதாகவும் 2 அல்லது 3 குழந்தைகளை பெற்று வருவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. அறிக்கைகள் இப்படி கூறும்போது அப்படி முடிக்கும் குழந்தைகளுக்கு என்னதான் நேரிடுகிறது? சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுனால பிரசவ நேரத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதாவது பிரசவ நேரத்தில் அந்த பெண்கள் மறிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது 20 வயசுக்கு மேற்பட்டவர்களை காட்டிலும் 20 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த பாதிப்பு கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமாக காணப்படுது. 2001 2003ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நம்ம பார்க்கும்போது சுமார் 78,000 பெண்கள் பிரசவத்தின் போது மறிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா 7 நிமிடத்துக்கு ஒரு பெண் என்ற விதத்தில் இந்த மரணம் ஏற்பட்டிருக்குது. எவ்வளோ பரிதாபம் நீங்கள் பார்த்தீங்களா? சிறு வயசுலேயே கற்பம் அடைவதனால அவங்க பெற குழந்தையில 60% குழந்தை அந்த முதல் வருஷத்திலே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆகிறப்ப உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 16 வயசுங்க. சரி, கல்யாணம் ஆகி உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. அப்படியா? அப்போ பிள்ளைங்க இருக்காங்களா? பிள்ளைங்களாம் இல்லை. சின்ன வயசுலேயே என்னை கல்யாணம் பண்ணதுனால குழந்தைலாம் இறந்து போச்சு. 1 2? ஒரு குழந்தை தான். உங்கள் பேர் என்ன? என் பேர் அனிதா. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது.